ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வழக்கம் போல தாங்க வீட்டில் எல்லாரும் துருவி கொஷின் கேட்குறாங்க. நம்ம கதிரை இந்த கொஷினுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திணறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அவங்க மாமாவுக்கு ஒரு பக்கம் டவுட்டு, என்னடா அது இவன் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க ஆள் இல்லையே, என்ன அது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு. நம்ம மீனாவும் எவ்வளோ தான்ப்பா சமாளிப்பாங்க, பாவம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கோமதி வந்துட்டு நம்ம மூத்தி பாண்டி இருக்காரு, அவரும் ஞாபகம் வந்துருச்சுங்க. அதனால நான் போய் என் பாண்டியனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கலங்குறாங்க. இப்போல்லாம் கலங்காதீங்க, இவ்வளோ பிரச்சனை காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க கடைக்கு கிளம்பி போக அங்கே ஒரு பக்கத்து ஆறுதல் சொல்லி சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இருக்கே ராஜி வெளியில் வாசல்லையும் நின்று எட்டி பார்க்குதுங்க. என்னதான் எட்டி பார்த்தாலும் ஒன்றை ஏற்றுக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நின்றுதாங்க. அதுக்கப்புறம் வெளில போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம கதிரோட மாமா அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ராஜிக்கிட்ட உண்மை சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கொஷின் கேட்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உளர போனாங்க நம்ம ராஜி. ஆனால் அந்த இடத்துல மீனா வந்து அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு பொய்யை சொன்னாங்க. நீங்கள் எங்கே லவ் பண்ணீங்க அப்படின்ற கொஷினையும் வைக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அப்புறம் சமாளிச்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம மீனாவோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஏன் இன்னும் ஆஃபீஸ் கிளம்புன்றாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா அவ்வளோதான், பிரச்சனையும் வெடிச்சிடும், வீடு 2 ஆயிடும்னு சொல்கிறாங்க. இது வேணால் உண்மைதாம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.